ஹே காய்ஸ், பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷனை யார் நினைச்சாலும் ஈஸியா பயன்படுத்தி அவங்களோட கனவு வாழ்க்கையை அடைய முடியும். பிரபஞ்சம் நம்ம கேக்குறது குடுக்கறதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கு. ஆனா நாம தான் ஓடுறான்னு எந்நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சொல்லிட்டா போதும். நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கைய வேற லெவல்ல மாத்த முடியும். அதெல்லாம் சரி, பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி என்னோட ஆசைகளை சொல்றது? அதுக்கு ஏதாவது ஈஸியான வழிகள் இருக்கா? அதுவும் சீக்கிரம் எனக்கு ரிசல்ட் தெரியற மாதிரி வழிகள் ஏதாவது இருக்கா? அத சொல்லுங்களேன். அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பதிவை முழுமையா கேளுங்க. சூப்பரான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் முறையை தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை பயன்படுத்தி உங்க ஆசை என்னவா இருந்தாலும் பிரபஞ்சத்து மூலமா நீங்க அடைய முடியும். சோ ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனல் கான்டென்ட்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட். பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஆசைகளை வெளிப்படுத்துறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. நம்ம சேனல்லே நிறைய மேனிஃபெஸ்டேஷன் முறைகளை பத்தி சொல்லியிருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு யூனிக்கான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி வெறும் 5 நாள்ல நீங்க நினைச்ச விஷயங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நீங்க ஈர்த்துக்க முடியும். 555 மேனிஃபெஸ்டேஷன். இந்த முறையை பயன்படுத்தி தான் நம்ம வாழ்க்கையை நம்ம மாத்த போறோம். ஏன் 555ன்னு யோசிக்கிறீங்களா? சொல்றேன். 555 இது ஒரு ஏஞ்சல் நம்பர். பிரபஞ்சம் நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது அதிகமா கோட்ஸ் அண்ட் நம்பர்ஸை பயன்படுத்தும். இந்த 555 நிறைய பேர் வேர்ல்டு முழுக்க லக்கி நம்பரா யூஸ் பண்றாங்க. இது ஒரு ஃபேன்சி நம்பரா இருக்கிறதுனாலயும் மக்கள் கிட்ட ரொம்ப பாப்புலரா இருக்கு. நியூமராலஜி படி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்கும். அப்படி நம்பர் 5ஓட கேரக்டர்ஸ்னு சொல்ல சில விஷயங்கள் இருக்கு. அதுல நம்பர் 1 டிரான்சிஷன். 555 ஸ்ட்ராங்கான மாற்றத்தை குறிக்கக்கூடிய நம்பர். வாழ்க்கை ஒரே ரொட்டீன்ல போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு நீங்க நினைக்கும் போது இந்த 555 நம்பர் அடிக்கடி உங்க கண்ணில் படுதுன்னா சீக்கிரமே உங்க வாழ்க்கை மாறப்போகுது. புது மாற்றத்துக்காக உங்களை தயாரா இருக்க சொல்லி பிரபஞ்சம் சிக்னல் கொடுக்குதுன்னு அர்த்தம். அடுத்து நம்பர் 2 நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்க வாழ்க்கையை நீங்க நினைச்ச மாதிரி மாத்துறதுக்காக பிரபஞ்சம் புது வாய்ப்புகளை கொடுக்க போகுது. இதை உணர்த்துறதுக்கு கூட இந்த 555 நம்பரை சிக்னலா யூனிவர்ஸ் யூஸ் பண்ணும். இன்னும் ஆன்மீகம், சுதந்திரம், புதிய தொடக்கம்னு வாழ்க்கையில பாசிட்டிவான நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நம்பரா இந்த 555 இருக்கு. இன்னும் பழங்கால ஹிஸ்டரியில கூட இந்த நம்பர் 5 யூஸ் பண்ணிருக்காங்க. பித்தாகரியன் லா படி நம்பர் 5 நம்ம 5 சென்சஸ் ஆன கண்ணு, காது, மூக்கு, வாய், ஸ்கின் இதை பேலன்ஸ் பண்றத குறிக்கும். இன்னும் ஈஜிப்ட், பேபிலோனியா, கிரீஸ், ரோம்னு பல கண்ட்ரீஸ்ல இந்த 555 ஏன்ஷியன்ட் டைம்ல ஒரு புனிதமான நம்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த 555 நம்பரை யூஸ் பண்ணி நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தும் போது சீக்கிரமாவே நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்க முடியும். சரி, இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் நம்பர் 1 சூஸ் யோர் டிசைர். இந்த 555 மேனிஃபெஸ்டேஷனை நீங்க பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல எந்த விஷயத்துக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு அதை சூஸ் பண்ணுங்க. நீங்க சூஸ் பண்ணக்கூடிய கோல்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கணும். பணக்காரனா ஆகணும், இப்ப இருக்க ஜாப்ல ப்ரமோஷன் கிடைக்கணும், இல்ல அதை விட ஒரு பெட்டரான ஜாப் கிடைக்கணும், நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும், வாழ்க்கையில வெற்றியாளரா ஆகணும்னு எதுவா வேணாலும் அது இருக்கலாம். எந்த விஷயம் ரியலா உங்க லைஃப்ல நடந்தா நீங்க ஹாப்பியா இருப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு இலக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க சூஸ் பண்ணக்கூடிய கோல் ரியலிஸ்டிக்கா இருக்கணும். தெளிவா உங்க கோல் இருக்கணும். மத்தவங்களுக்கு தீமை தரக்கூடிய கோல்ஸை செட் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு கெட்டது நடக்கணும்னு நீங்க இந்த மேனிஃபெஸ்டேஷனை யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடும். சோ யாருக்கும் பாதிப்பு இல்லாம ரியலா என்ன நடந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ அதுக்கேத்த மாதிரியான இலக்குகளை செட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டெப் நம்பர் 2 கிரியேட் அ பவர்ஃபுல் அஃபர்மேஷன். நீங்க செட் பண்ணக்கூடிய இலக்குகளை அஃபர்மேஷனா மாத்தணும். அஃபர்மேஷன்ஸுக்கு சக்தி ரொம்ப அதிகம். அஃபர்மேஷன்ஸ் மூலமா நம்ம பிரெயினை பிரபஞ்சத்தை கூட நம்ம கம்யூனிகேட் பண்ண வைக்க முடியும். நம்ம மைண்டை பிரபஞ்சத்தை கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரெயின் பண்றதுக்கு அஃபர்மேஷன் தான் ஒரு பவர்ஃபுல்லான டூலா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல செட் பண்ண ஒரு கோலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம்ல ஒரு கோலை மட்டும் சூஸ் பண்ணுங்க. நிறைய கோல்ஸுக்காக ஒரே நேரத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது உங்க மேனிஃபெஸ்டேஷன் பிரபஞ்சத்துக்கு ரீச் ஆக நிறைய டைம் எடுக்க சான்சஸ் இருக்கு. சோ ஒரு நேரத்துல ஒரு கோலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை செட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி உங்க மேனிஃபெஸ்டேஷனை பண்ணுங்க. நீங்க செட் பண்ண கோல்ஸை பவர்ஃபுல்லான ஒரு அஃபர்மேஷனா மாத்தணும். அதுக்கு பெஸ்டான பிராக்டிஸ் ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து உங்க கோல்ஸுக்கு ஏத்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸை கிரியேட் பண்ணி எழுதி வைக்கலாம். அஃபர்மேஷன்ஸை கிரியேட் பண்ணும்போது பாஸ்ட் டென்ஸ்லயோ இல்ல ஃபியூச்சர் டென்ஸ்லயோ இருக்க மாதிரி கிரியேட் பண்ணாதீங்க. எல்லாமே பிரசன்ட் டென்ஸ்ல இப்ப நடந்துட்டு இருக்க மாதிரியே அஃபர்மேஷன்ஸை கிரியேட் பண்ணுங்க. ரியலா உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடந்துருச்சுன்னா அப்போ உங்க மைண்ட் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்து இந்த அஃபர்மேஷன்ஸை கிரியேட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா என்னோட 10 கோடி ரூபாய் இலக்க ஒவ்வொரு நாளும் நான் நெருங்கிட்டே இருக்கேன். நானும் என்னோட லைஃப் பார்ட்னரும் ரொம்ப ஹாப்பியான லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு மேனேஜர் ரோல் கிடைச்சு என்னோட வேலை எனக்கு பிடிச்ச மாதிரி மாறிடுச்சு. நான் ஆசைப்பட்ட மாதிரியே புது வீடு வாங்கி அங்கே ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹாப்பியான வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.
இந்த மாதிரி உங்க இலக்குகளுக்கு ஏத்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸை உருவாக்கிக்கோங்க. அஃபர்மேஷன்ஸை கிரியேட் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயத்த ஃபாலோ பண்ணி ஆகணும். நெகட்டிவான வார்த்தைகள் ஒண்ணு கூட உங்க அஃபர்மேஷன்ஸ்ல இருக்கக்கூடாது. நெகட்டிவான வார்த்தைகள் நெகட்டிவான எமோஷன்ஸை வெளிப்படுத்தும். அது உங்க மேனிஃபெஸ்டேஷனை வேலை செய்ய விடாம பண்ணிடும். நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய அஃபர்மேஷன்ஸ்ல பாசிட்டிவான ஃபீல் மட்டும் தான் இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி உங்க அஃபர்மேஷனை கிரியேட் பண்ணுங்க. கிளியரா ஷார்ட்டா அஃபர்மேஷனை கிரியேட் பண்ணுங்க. அதை நினைச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு சந்தோஷம், நன்றி உணர்வு, எக்ஸைட்மெண்ட் இந்த மாதிரி எமோஷன்ஸ் வெளியாகணும். எந்த அளவுக்கு உங்க எமோஷன்ஸை வெளிப்படுத்தி இந்த அஃபர்மேஷனை நீங்க கிரியேட் பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரமாவே நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை பிரபஞ்சத்து மூலமா அடைய முடியும். அடுத்து நம்பர் 3, ரைட் த அஃபர்மேஷன் 55 times for 5 days. 555 மேனிஃபெஸ்டேஷனோட முக்கியமான ஸ்டெப் இதுதான். நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்க அஃபர்மேஷனை 55 times தொடர்ந்து 5 நாளைக்கு எழுதணும். ஒரு அமைதியான பிளேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க சூஸ் பண்ணக்கூடிய பிளேஸ்ல எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஒவ்வொரு டைமும் உங்க அஃபர்மேஷனை எழுதும்போது மைண்ட்ஃபுல்லா எழுதுங்க. உங்க இலக்குகளை கற்பனை பண்ணிக்கிட்டே எழுதுங்க. நீங்க எழுதக்கூடிய கோல்ஸ் ரியலா உங்க வாழ்க்கையில நடந்த அப்புறம் உங்க மைண்ட் செட் எப்படி இருக்குமோ அதே மைண்ட் செட்டோட 55 times நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க அஃபர்மேஷனை எழுதுங்க. எந்த அளவுக்கு நீங்க இதில் உங்க மைண்ட் அண்ட் எமோஷன்ஸை கனெக்ட் பண்ணி எழுதுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமே நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை பிரபஞ்சத்து மூலமாவே ஈர்க்க முடியும். டெய்லி 55 timesக்கு 5 நாளைக்கு தொடர்ந்து இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. இந்த அஃபர்மேஷன் எழுதுறதுக்கு பர்ஃபெக்டான டைம்னு ஒன்று கிடையாது. நீங்க எந்த டைம்ல ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த டைம்ல எழுதலாம். ஆனா தினமும் ஒரே டைம்ல எழுதக்கூடிய ஹேபிட்டை வச்சுக்கோங்க. அஃபர்மேஷன்ஸ் எழுதிட்டு அந்த பேப்பரை நாள் முழுக்க உங்க கூடயே வச்சுக்கோங்க. இது உங்க மைண்டுக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனை உருவாக்கி கொடுக்கும். அஃபர்மேஷன் எழுதும்போது நடுவுல வேற எந்த வேலைகளும் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. உங்க மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்க அஃபர்மேஷனை எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு 5 to 10 minutes சின்னதா ஒரு தியானம் பண்ணிட்டு கூட அஃபர்மேஷன்ஸை எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். மெடிடேஷன் எப்படி பண்றதுன்னு தெரியலனா பரவாயில்ல. ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே நிறைய மெடிடேஷன் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். அதுல நிறைய மெடிடேஷன் பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ணக்கூடியதா இருக்கு. அதை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மைண்டை ஃபுல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்க அஃபர்மேஷன்ஸை எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. முழு நம்பிக்கையோட 55 தடவை எழுதுங்க. எழுதிட்டு அந்த பேப்பரை உங்க கூடயே வச்சுக்கோங்க. அடுத்து நம்பர் 4, லெட் கோ அண்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். மோஸ்ட்லி நீங்க செட் பண்ண கோல்ஸ் இந்த 5 நாளைக்குள்ளேயே உங்க லைஃப்ல நடந்துரும். அப்படி ஒரு வேலை நடக்கலனா லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் வேஸ்ட்டு, ஒர்க்கே ஆகாதுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாம யூனிவர்ஸை முழுமையா நம்புங்க. பிரபஞ்சம் நீங்க ஆசைப்பட்டதை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா கண்டிப்பா பிரபஞ்சம் நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு நீங்க நம்பிக்கையோட தான் இருக்கணும். பாசிட்டிவான மைண்ட் செட் என்னைக்குமே அழக்கக்கூடாது. உங்க பாசிட்டிவ் மைண்ட் செட் தான் பிரபஞ்சத்து கூட ஈஸியா கம்யூனிகேட் பண்ணும். ஒவ்வொரு செயலுமே நடக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவைப்படும். அதுக்கான நேரத்தை நம்ம கண்டிப்பா கொடுத்தாகணும். பிரபஞ்சத்துக்கிட்ட எல்லாமே சொல்லியாச்சு, அதனால அது கண்டிப்பா நடக்கும். அதுக்கான நேரத்தை நம்ம கொடுக்கணும். ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் a டேன்னு சொல்ற மாதிரி எந்த ஒரு பெரிய இலக்கா இருந்தாலும் அதுக்கான நேரம் கண்டிப்பா தேவைப்படும். அதை நம்ம கொடுக்கணும். அதை மைண்ட்ல வச்சு இந்த மேனிஃபெஸ்டேஷனை நீங்க பண்ணணும். மேனிஃபெஸ்டேஷன் பண்றதை நீங்க 5 days ஸ்டாப் பண்ணணும்னு கிடையாது. உங்க ஆசைகள் நிறைவேற வரைக்கும் கூட பண்ணலாம். ஆனா முழு நம்பிக்கையோட கொஞ்சம் கூட எந்த டவுட்டும் இல்லாம உங்க மேனிஃபெஸ்டேஷனை கண்டினியூ பண்ணுங்க. அவ்வளவுதான். நான் சொன்ன ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது சீக்கிரமாவே நீங்க நினைச்ச ஆசைகளை உங்க வாழ்க்கையில அடைய முடியும். ஃபர்ஸ்ட் உங்க இலக்கை செட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதுக்கேத்த அஃபர்மேஷன்ஸை பாசிட்டிவா செட் பண்ணி தொடர்ந்து 5 நாளைக்கு 55 தடவை முழு நம்பிக்கையோட எழுதுங்க. நீங்க எழுதின கோல் உங்க லைஃப்ல நடக்கிற வரைக்கும் டவுட்ஸ் எதுவும் இல்லாம பாசிட்டிவான மைண்ட் செட்டோட காத்துருங்க. சீக்கிரமே உங்க கனவு வாழ்க்கையை உங்களால அடைய முடியும். இந்த 555 மேனிஃபெஸ்டேஷனை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும்? வேற ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் கூட பண்ணலாம்ல. ஏன் குறிப்பா 555 மேனிஃபெஸ்டேஷன் நீங்க யோசிக்கலாம். அதுக்கும் ஒரு சில காரணங்கள் இருக்கு. அதுல நம்பர் 1, ஃபோக்கஸ்ட் இன்டென்ஷன். இந்த 555 மேனிஃபெஸ்டேஷன்ல உங்க ஆசைகளை நீங்க 55 times தொடர்ந்து 5 நாளைக்கு எழுதுவீங்க. இது உங்க மைண்ட பாசிட்டிவிட்டியோட பீக்ல கொண்டு போய் வச்சிரும். நாள் முழுக்க எனர்ஜெட்டிக்கா, ஃபோக்கஸ்டா எல்லாத்தையுமே உங்களால பண்ண முடியும். கண்டினியூஸா எஃபர்ட் போட்டு நீங்க பண்றதால சூப்பரான ஒரு ருட்டீனை கூட உங்களால பில்ட் பண்ணிட முடியும். பாசிட்டிவிட்டியோட எல்லாத்தையும் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது பர்சனல் கோல்ஸை நீங்க வச்சிருந்தாலும் சரி, இல்ல ப்ரொஃபஷனல் கோல்ஸா நீங்க வச்சிருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போறதுக்கான வழிகாட்டியா இது உங்களுக்கு அமையும். அடுத்து நம்பர் 2, ரெப்படிஷன் ப்ரோக்ராம்ஸ். நம்ம தொடர்ந்து 55 timesக்கு ஒன்று எழுதும்போது எழுதக்கூடிய வார்த்தைகள் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரொம்ப ஆழமா பதியும். சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான் பிரபஞ்சத்துக்கு ஃப்ரீக்வன்சியா சென்ட் ஆகும். பிரபஞ்சத்தோட எனர்ஜி கூட மேட்ச் பண்ற அளவுக்கு உங்க மைண்டை மாத்தணும்னா அதுக்கு ரிப்பீட்டடா ஒரே விஷயத்த பத்தி நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். 55 times நம்ம மைண்ட்ஃபுல்லா எழுதும்போது கண்டிப்பா நம்ம கோல்ஸை பத்தி தான் அதிகமா நம்ம நினைப்போம். அது நம்ம இலக்குகளை பத்தி நெகட்டிவா யோசிக்கிறத தடுத்து பாசிட்டிவான மைண்ட் செட்டை உருவாக்கும். சீக்கிரமே பிரபஞ்சத்து மூலமா நம்ம ஆசைகளை அடையவும் வாய்க்கும். அடுத்து நம்பர் 3, எமோஷனல் அலைன்மெண்ட். ஒவ்வொரு இலக்கையும் 55 times தொடர்ந்து எழுதும்போது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா பதிஞ்சிரும். கூடவே நம்ம விஷுவலைஸும் பண்றதுனால நிறைய எமோஷன்ஸை வெளிப்படுத்துவோம். ரியலாவே நம்ம கோல்ஸை அடைஞ்சிட்டா நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு ஒவ்வொன்றையும் டீட்டெயில்டா கற்பனை பண்ணுவோம். அதை இன்னும் நம்ம கோல்ஸ் கூட அலைன் ஆக வச்சு
சீக்கிரமே நம்ம கனவு வாழ்க்கைய வாழறதுக்கான வழிகளை உருவாக்கி கொடுத்துரும். அடுத்து நம்பர் 4 கன்சிஸ்டன்சி. தொடர்ந்து ஒரே விஷயத்த ஸ்கிப் பண்ணாம பண்ணும்போது அது நமக்கே ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். இந்த மோட்டிவேஷன் நம்ம டெய்லி பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல வெளிப்பட ஆரம்பிக்கும். நம்ம இலக்குகளுக்கு ஏத்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகமா நம்மள நோக்கி வரத பார்க்க முடியும். இது எல்லாமே 555 மேனிஃபெஸ்டேஷன்னால நம்ம மைண்ட்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் தான். நம்ம மைண்ட நம்ம கனவுகளுக்கு ஏத்த மாதிரி மாத்தினாதான் நம்ம இலக்குகளை சீக்கிரமா அடைய முடியும். அததான் இந்த 555 மேனிஃபெஸ்டேஷன் முக்கியமா ஃபோக்கஸ் பண்ணுது. இந்த 555 மேனிஃபெஸ்டேஷனை இன்னும் பவர்ஃபுல்லா மாத்துறதுக்கு ஒரு சில டிப்ஸ் இருக்கு. அதையும் நீங்க சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 1 விஷுவலைசேஷன். மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்காக 55 டைம்ஸ் எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதி வச்சாச்சுன்னு அதோட விட்டுறாம நீங்க எழுதி வச்சதை விஷுவலைஸ் பண்ணுங்க. தெளிவா எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கிட்டே இருங்க. நாள் முழுக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைம், நீங்க சாப்பிடும்போது, தண்ணி குடிக்கும்போது, நடக்கும்போது, இப்படி எப்ப வேணாலும் உங்க இலக்குகளை பத்தி நீங்க கற்பனை பண்ணலாம். உங்க மைண்ட்ல எவ்வளோ தெளிவான கற்பனையை நீங்க பண்றீங்களோ அவ்வளோ பவர்ஃபுல்லா உங்களால மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். அடுத்து நம்பர் 2 இன்கார்பரேட் கிராட்டிடியூட். நன்றி உணர்வு. ஒவ்வொரு நாளும் 55 டைம்ஸ் எழுதி முடிச்ச அப்புறம் உங்க இலக்குகள்ல கிடைச்ச சின்ன ரிசல்ட்டா இருந்தாலும் அதுக்கு நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. நன்றி உணர்வு தொடர்ந்து நீங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது உங்க மைண்ட்ல பாசிட்டிவிட்டி மெயின்டைன் ஆகும். உங்களால சீக்கிரமே நீங்க நினைச்ச இலக்கை அடைய முடியும். அடுத்து நம்பர் 3 டேக்கிங் இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன். மேனிஃபெஸ்டேஷனை யார் பண்ணாலும் அவங்க நினைச்சதை அடைய முடியும். ஆனா இந்த இன்ஸ்பயர்ட் ஆக்ஷனை மறந்துட்டா எவ்வளோ பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் அது ஒர்க் ஆகாது. கடைசியில வேஸ்டா தான் போகும். நீங்க ஒரு இலக்கை செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இலக்கை நிறைவேற்றுறதுக்கு நீங்க கடினமா உழைக்க தயாரா இருக்கணும். வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். ப்ரோக்ராஸ்டினேஷன், தள்ளி போடுற பழக்கம் இருக்கவே கூடாது. உங்க இலக்குகளுக்காக நீங்க எவ்வளவு கடுமையா வேணாலும் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க பணக்காரன் ஆகணும்னு நினைச்சிட்டா பிரபஞ்சம் அதுக்கான வாய்ப்பை தான் உங்களுக்கு கொடுக்குமே தவிர பணத்தை கொண்டு வந்து உங்க கையில கொடுக்காது. பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க தான் கெட்டியா பிடிச்சுக்கணும். கெட்டியா பிடிக்கிறதோட மட்டும் நிறுத்தாம அந்த வாய்ப்பை உங்க வெற்றிக்காக நீங்க பயன்படுத்திக்கணும். இந்த 555 மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் முறைகள்ல ஒண்ணு. இதை ஒரு நாள்ல எந்த நேரத்துல வேணும்னாலும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க 5 நாளைக்கு மட்டும்தான் இந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்ணணும்னு இல்ல, எவ்வளோ நாளைக்கு வேணாலும் கண்டினியூவா பண்ணலாம். முழு நம்பிக்கையை வச்சு நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு அதுக்கான வேலைகளை நீங்க தொடர்ந்து பண்ணீங்கன்னாலே போதும். கண்டிப்பா நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், உங்க கனவு வாழ்க்கைய உங்களால வாழ முடியும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.